Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சிஸ்டம் மேட்ரிக்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனும் கொடுத்திருக்கிற டேட்டால இருந்து அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். For the system represented by the state equation x dot of t is equal to a into x of t. The response of x of t is equal to e power minus 2t minus 2 into e power minus 2t when x of 0 is equal to 1 minus 2. Second condition, x of t is equal to e power minus t minus e power minus t when x of 0 is equal to 1 minus 1. Determine the system matrix A. ஏங்கிறது தான் system matrix. இப்போ நம்ம இந்த A ஓட வேல்யூ தான் நம்ம find out பண்ணணும். இப்போ இந்த A ஓட வேல்யூவை எப்படி find out பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் தான். என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா A is equal to Si minus pi of S inverse. இதுதான் ஃபார்முலா A ஓட வேல்யூவை find out பண்றதுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் pi of S inverse find out பண்ணணும். அப்ப pi of S inverse எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Laplace transform of e power at. Laplace transform of e power at தான் pi of S. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் e power at ஓட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இந்த ப்ராப்ளமை ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் லென்த்தி ப்ராப்ளம் தான், ஒன்றும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கொடுத்திருக்கிற கண்டிஷன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கொடுத்திருக்காங்களா அதை எடுத்துக்கிறேன். x of t is equal to e power minus 2t minus 2 into e power minus 2t x of 0 is equal to 1 minus 2. இதுதான் கொடுத்திருக்கிற வேல்யூஸ். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா e power minus 8க்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா e11 e12 e21 e22 இதுதான் ஃபார்மேட். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த e power minus 8 ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக ஃபார்முலா என்ன அப்படின்னா e power minus 8 into x of t is equal to x of 0. இப்போ e power minus 8க்கு ஃபார்முலா தெரியும். ஓகேங்களா? ஸோ e11 e12 e21 e22 அடுத்து x of t ஓட வேல்யூ e power minus 2t minus 2 into e to the power of minus 2t. So this is equal to x of 0 ஓட வேல்யூ 1 minus 2. இப்போ இங்க என்ன பண்றீங்க மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த சைடு இருக்கிறதோட ஈக்குவேட் பண்றீங்க, அவ்வளவுதான். இப்போ பாருங்க e power 11 e to the power of minus 2t minus 2 into e12 e power minus 2t is equal to 1. இதை equation 1 எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இந்த ரோவும் இந்த காலமும் மல்டிப்ளை பண்றீங்க. அப்படி பண்றப்போ e21 e to the power of minus 2t minus 2 into e22 into e power minus 2t is equal to minus 2. இது equation number 2. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற இந்த டேட்டால இருந்து ரெண்டு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டோம். அதே மாதிரி அடுத்த இருக்கிற டேட்டாவை எடுத்து அடுத்த ரெண்டு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். இதுவும் அதே மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ இங்க பாருங்க இது வந்து e power minus 80 இது x of t. ஸோ this is equal to x of 0. ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்றோம் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேட் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ e11 e to the power of minus t minus e12 e to the power of minus t is equal to 1. இது third equation. அதே மாதிரி e21 e to the power of minus t minus e22 e to the power of minus t is equal to minus 1. இது fourth equation. இப்போ டோட்டலா நமக்கு எத்தனை ஈக்குவேஷன் வந்திருக்கு அப்படின்னா 4 ஈக்குவேஷன் வந்திருக்கு. இந்த 4 ஈக்குவேஷனை எடுத்து சால்வ் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் e11 e12 e21 e22 ஓட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் 3 எடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 into e to the power of minus t ஆல மல்டிப்ளை பண்றேன். ஏன் மேடம் அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னா இப்ப பாருங்க இங்க e11 e to the power of minus t இருக்கு. பட் இங்க என்ன இருக்கு e to the power of minus 2t ன்னு இருக்கு. சரியா? அப்போ நான் இங்க வந்து 2t கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் e power minus t ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்றப்ப எனக்கு வந்து e power minus 2t ன்னு வந்துரும். கரெக்டா? அதே மாதிரி இங்க 2 into e12 into e to the power of minus 2t ன்னு இருக்கு. பட் இங்க எனக்கு வந்து 2 இல்ல. அதனால நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இந்த third equationஐ எடுத்து 2 into e to the power of minus t ஆல மல்டிப்ளை பண்றேன் ரெண்டு சைடும்.
ஓகேவா? ஸோ அப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன வரும் பாருங்க, 2 into 11 e to the power of minus t into e to the power of minus t minus 2 into e to the power, e12 e to the power of minus t into e to the power of minus t is equal to 2 into e to the power of minus t. Actually உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 மிஸ் ஆகிருக்கும், இல்லை கரெக்டு தான், தேர்ட் ஈக்குவேஷன் தானே. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். e to the power of minus t into e to the power of minus t வந்து என்ன ஆகும், e to the power of minus 2tன்னு வந்துடும். minus 2 into e12 e to the power of minus 2t is equal to e to the power of minus t. இதை வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷனும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், சப்ராக்ட் பண்ணுறேன். அப்படி பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே -2 இன்ட்டு இந்த வேல்யூ இருக்குது, இங்கே +2 இன்ட்டுன்னு இருக்கு. அப்போ e12ஓட வேல்யூ நமக்கு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னா e11 மட்டும் நமக்கு இருக்கும், இந்த சைட் சம் வேல்யூ இருக்கும். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் பாருங்க, 2e11 e to the power of minus 2tலிருந்து e11 e power minus 2t போச்சு அப்படின்னா e11 e to the power of minus 2tன்னு வந்துடும். இதை சப்ராக்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 into e to the power of minus t minus 1ன்னு வரும். இதில் இருந்து நான் என்ன பண்ணுறேன், e11 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ e11 is equal to 2 into e to the power of minus t minus 1 divided by இந்த டேர்ம் கீழே வந்துடும். இப்போ e to the power of minus 2t நம்ம மேலே கொண்டு போனால் என்ன ஆகும், பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். 2 into e to the power of minus t minus 1 என்ன ஆகும், e power 2t ஆல மல்டிப்ளை ஆகும். அப்படி மல்டிப்ளை ஆகிறப்போ என்ன வரும் பாருங்க, 2 into e to the power of minus t into e to the power of plus 2t minus e to the power of 2tன்னு வரும். ஓகேவா? இப்போ இங்கே மைனஸ் டி இருக்கு, இங்கே ப்ளஸ் 2tன்னு இருக்கு. அப்போ என்ன ஆகும், நமக்கு வந்து இது மைனஸ் ப்ளஸ், அப்போ ப்ளஸ் ஆயிரும். தட் இஸ் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் வரும். ஓகேவா? 2ல் 1 போச்சுன்னா 1 இல்லை, அதுதான். ஓகே, ஸோ 2 into e to the power of t minus e power 2tன்னு வந்துருச்சு. இது e11. ஸோ இப்போ இந்த e11ஓட வேல்யூவை கொண்டு போய் நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா e12ஓட வேல்யூவை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான், வேறு ஒன்றுமே இல்லை. மல்டிப்ளிகேஷன் அடிஷன் அவ்வளோதான். இ பவரை நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட் ஆகும், அவ்வளோதான். பொலாரிட்டிக்கு தகுந்த மாதிரி ப்ளஸ் இருக்குது அப்படின்னா ப்ளஸ் போடணும், மைனஸ் இருக்குன்னா மைனஸ் போடணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ e12ஓட வேல்யூ கிடச்சிரும், e power t மைனஸ் e power 2tன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபோர்த் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷனை எடுத்து இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 into e to the power of minus t ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி பண்ணுறப்ப எனக்கு ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன மாறிடும் பாருங்க, 2 into e21 e to the power of minus t into e to the power of minus t minus 2 into e22 e to the power of minus t into e to the power of minus t is equal to minus 2 into e to the power of minus t. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிரும். 2 into e21 e to the power of minus 2t minus 2 into e21 e to the power of minus 2t is equal to minus 2 into e to the power of minus t. இதை சிக்ஸ்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்த செகண்ட் ஈக்குவேஷனும் சிக்ஸ்த் ஈக்குவேஷன் எடுத்து சப்ராக்ட் பண்ணுறேன். அப்படி சப்ராக்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா e21ஓட வேல்யூ கிடைக்குது. ஸோ e21 is equal to minus 2 into e to the power of t plus 2 into e to the power of 2tன்னு வருது. இது e21. இப்போ இந்த e21 கொண்டு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி e22ஓட வேல்யூவை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அப்போ e22 is equal to என்ன வேல்யூ வருது பாருங்க, மைனஸ் e power t plus 2 into e to the power of 2tன்னு வருது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், e11 e12 e21 e22ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், எல்லா வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா e power 80 தான் வேணும். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சோம், e power minus 80 கண்டுபிடிச்சோம்ல. இப்போ எனக்கு வந்து e power 80 வேணும். அப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல, அதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது e power minus 80. பட் இங்கே நான் என்ன எழுதியிருக்கேன், e power 80ன்னு எடுத்திருக்கேன். அதனால என்ன ஆகும், பவர் எல்லாமே மைனஸால் மல்டிப்ளை ஆகும், பவர் மட்டும்தான். சரியா? ஓகே.
இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், e பவர் at ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நான் பை ஆஃப் எஸ் கண்டுபிடிக்க போறேன். பை ஆஃப் எஸ்ங்கிறது என்ன, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் at. அப்போ இந்த e பவர் atக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுங்க. ஸோ இங்க பாருங்க என்ன இருக்கு, 2 இருக்கு. ஸோ e பவர் மைனஸ் at நம்ம என்ன எழுதுவோம், 1 டிவைடட் பை எஸ் பிளஸ் ஏன்னு எழுதுவோம்ல, அதே மாதிரி தான் இங்க 2 டிவைடட் பை எஸ் பிளஸ் 1 மைனஸ் 2 இன்டூ மைனஸ் 1 டிவைடட் பை எஸ் பிளஸ் 2. அதே மாதிரி இங்க என்ன வரும், 1 டிவைடட் பை எஸ் பிளஸ் 1, இங்க வந்து மைனஸ், இங்க நமக்கு என்ன இருக்கு பாருங்க, e பவர் மைனஸ் 2t இருக்கு, அதை 1 டிவைடட் பை எஸ் பிளஸ் 2 எழுதிக்கும். அதே மாதிரி இதுக்கான வேல்யூ எழுதும், இதுக்கான வேல்யூவை நம்ம இங்க எடுத்து எழுதிட்டோம். ஓகேங்களா? சரி, இப்போ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துடுறோம். எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்துக்கிறோம். ஓகேவா? அடுத்து நான் என்ன பண்றேன், இதுக்கு வந்து மேக்னிடியூடோட வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்றேன். ஏன்னா பை ஆஃப் எஸ் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப அட்ஜாயிண்ட் ஆஃப் பை ஆஃப் எஸ் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் தட் வேல்யூ. கரெக்டா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் மேக்னிடியூட ஃபைண்ட் அவுட் பண்றேன். அப்போ எனக்கு மேக்னிடியூடோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா எஸ் ஸ்கொயர் பிளஸ் 3s பிளஸ் 2 டிவைடட் பை எஸ் பிளஸ் 1 இன்டூ எஸ் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு வருது. இது வந்து மேக்னிடியூடோட வேல்யூ. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டைரக்டாக அப்படியே எழுதியிருக்கேன். பை ஆஃப் எஸ் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ அட்ஜாயிண்ட்டுங்கிறது என்னது நமக்கு, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துலேயுமே வந்து டினாமினேட்டரில் எஸ் பிளஸ் 1 இன்டூ எஸ் பிளஸ் 2ன்னு இருக்குது. அதனால நான் அதை வெளியில் எடுத்துட்டேன். இப்போ வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, எஸ் பிளஸ் 3 இருக்கு, இங்கே 1 இருக்கு, இங்கே மைனஸ் 2 இருக்கு, இங்கே எஸ் இருக்கு. ஸோ இதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறப்போ ஏ இருக்கிற இடத்துல டி வந்துடும், டி இருக்கிற இடத்துல ஏ வந்துடும். ஸோ பியும் சியும் நமக்கு என்ன ஆகும், பொலாரிட்டி மாறும். தட் இஸ் பிளஸ் இருந்தால் மைனஸ் ஆகும், மைனஸ் இருந்தால் பிளஸ் ஆகும். அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். பாருங்க இங்கே டி இருக்கா, டியோட வேல்யூ என்ன எஸ், அது ஏ இருக்கிற இடத்துக்கு போயிடும். ஏல என்ன இருக்கு, எஸ் பிளஸ் 3 இருக்கு, அது வந்து டி இருக்கிற இடத்துக்கு வந்துடும். இங்கே பிளஸ் 1 இருக்கிறதுனால மைனஸ் 1 ஆயிடுச்சு, இங்கே மைனஸ் 2 இருக்கிறதுனால பிளஸ் 2 ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன மேடம் நீங்கள் இங்கே வேற ஒரு வேல்யூ கொடுத்தீங்க, இங்கே டைரக்டாக இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னா இப்போ பாருங்க இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா எஸ் பிளஸ் 2 இன்ட்டு எஸ் பிளஸ் 1ன்னு வரும். கரெக்டா? டினாமினேட்டர்லையும் நமக்கு அதே டேர்ம் இருக்கு. அப்போ அது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ நமக்கு மேக்னிடியூட் ஆஃப் பை ஆஃப் எஸ் என்ன வரும், 1 டிவைடட் பை எஸ் பிளஸ் 1 இன்ட்டு எஸ் பிளஸ் 2ன்னு வரும். அந்த வேல்யூ தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். அப்போ நியூமரேட்டரில் இருக்கிறது அட்ஜாயிண்ட் ஆஃப் பை ஆஃப் எஸ், இது மேக்னிடியூட் ஆஃப் பை ஆஃப் எஸ். ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும், இந்த இது மட்டும் தான் நமக்கு வரும், இந்த வேல்யூ மட்டும் தான் வரும். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து பை ஆஃப் எஸ் இன்வர்ஸ் கிடைச்சிருச்சு. அடுத்து நான் இப்போ என்ன பண்ண போறேன், ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு எஸ்ஐ எஸ்ஐ மைனஸ் பை ஆஃப் எஸ் இன்வர்ஸ். எஸ் இன்டு ஐங்கிறது நம்ம எப்படி எழுதலாம், எஸ் இன்டு இது யூனிட்டி தானே 1001 2/2 மேட்ரிக்ஸ் மைனஸ் பை ஆஃப் எஸ் இன்வர்ஸ். ஸோ இந்த எஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எஸ் 0 0 எஸ் பை ஆஃப் எஸ் இங்கே கண்டுபிடிச்சோம்ல, பை ஆஃப் எஸ் இன்வர்ஸோட வேல்யூ அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பண்ணிட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏவோட வேல்யூ என்ன வருது, 0 1 -2 -3ன்னு வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மேட்ரிக்ஸ் ஏவோட வேல்யூ. ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சிஸ்டம் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது இது ரேரான கொஸ்டின் தான். பட் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இது வந்து ஒரு லென்த்தி ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் பொறுமையாக நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.